ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜுட்டோமி கிச்சன் அண்ட் vlogs. இன்னைக்கு நம்ம என்னோட அத்தை ஊர் சரியான கிராமம், சூப்பரான கிராமம். ஸோ இந்த கிராமத்தில் உனக்கு என்ன வேலை அப்படின்னு தானே கேட்குறீங்க. இன்னைக்கு நான் இங்கே சமைக்க போகிறேன். இந்த கிச்சன் பார்த்தீங்க அப்படின்னா இதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப புதுசு. இதில் விறகு வச்சு அடுப்பு ஏற்றி அதெல்லாம் எரிய வச்சு அந்த மாதிரி பெரிய ப்ராசஸ் இல்லையா. ஸோ அதை நான் வந்து பண்ணதே இல்லை என் லைஃப்பில். இன்னைக்கு அதை நான் ட்ரை பண்ணலான்னு வந்திருக்கேன். ஆனால் ட்ரை பண்ணுறதே பார்த்தீங்க அப்படின்னா எடுத்ததுமே பிரியாணி தான். ஸோ வாங்க இன்னைக்கு நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தொட்டு தொட்டு பாரு. இப்போதான் அடுப்பு பற்ற வச்சுருக்கோம். அடுத்த சட்டியை கொண்டு வந்து மேலே வச்சிடலாம். சரி, இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. வச்சுருக்கிற ஸ்பைசஸ் எல்லாம் போட போகிறோம். இதில் வந்து எல்லா பிரியாணி தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் இருக்குது. அதை இதில் சேர்த்துடலாம். போதுமா? எண்ணெய் போதும் போதும் போதும். இப்போது வெங்காயம் ஒரு 7 வெங்காயம். நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கணும். வதக்கி நல்லா ப்ரௌன் கலர் வரணும். அது வரைக்கும் வதங்கட்டும் வெங்காயம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு இந்த ஒரு இன்னும் நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கிண்ணம் நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 8 பழம் தக்காளி பழம் வந்து அரைச்சி பியூரி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஊற்றியாச்சு. உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா உடனே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு கட்டு புதினா, ஒரு கட்டு மல்லி, அப்புறம் ஒரு 6 பச்சை மிளகா போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிளகாப்பொடி வந்து ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கலாம். அப்புறமா செக் பண்ணிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எல்லாம் போட்டுக்கலாம். அப்படி நல்லா கலந்து விட்டுட்டு இல்லை பண்ணுங்க. ஆமாம்மா. இதில் வந்து 2.25 உலக்கு போட்டிருக்கோம். இப்போ அரை உலக்கு ஊற்றி மட்டன் வேக விட்டுக்கலாம். இப்போது தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் வந்து ஒரு பாக்கெட் ஊற்றிருக்கேன். தயிரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு கையளவு மல்லி புதினா போட்டுக்கலாம். பச்சை மிளகா 5 பச்சை மிளகா போட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். திரும்ப போட்டு முடிச்சிடலாம். இப்போது நல்லா வெந்துருச்சு கறி. 1 2
ஏற்கனவே ஒரு அரை ஊற்றி வேக வச்சுருக்கேன். இப்போ 3.5, அதோட சேர்த்து 4 வச்சு தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அரிசியை போட்டுடலாம். அரிசி வந்து பாஸ்மதி அரிசி ஏற்கனவே ஊற வச்சு தண்ணி இருப்பு வச்சுருக்கேன். அந்த அரிசி அப்படியே போட்டுடலாம். நம்ம பாஸ்மதி அரிசி போடுறோமோ சீரக சம்பா அரிசி போடுறோமோ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம ஊற வச்சு வச்சிடணும். நான் இன்னைக்கு 2.25 உலக்க அளவுக்கு ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த டைமில் நல்லா உப்பு காரம் எல்லாமே பார்த்துடணும் கரெக்டாக. உப்பு காரம் பார்க்கலாம். காரம் மட்டும் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம், ரொம்ப சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு 3/4 பங்கு இப்படியே வேகட்டும் திறந்து வச்சு. அதுக்கப்புறம் தம்மில் போட்டுடலாம். இப்போ அடியில் எரிஞ்சிட்டு இருந்த விறகுலாம் வந்து ஆஃப் பண்ணி வெளியில் எடுத்து வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அரிசி வந்து 3/4 பங்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இது நல்லா இந்த மாதிரி மேலேருந்து கீழே மட்டும் எடுத்து மட்டும் விடணும். மற்றபடி ரொம்ப கிளறவே கூடாது. அப்படியே சும்மா லைட்டாக அப்படி பண்ணிவிட்டு இதில் லெமன் வந்து ஒரு 2 லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன். அந்த லெமனை ஊற்றிட்டு நெய் ஊற்ற போகிறேன். நெய் வந்து நல்லா கொஞ்சம் தாராளமாக ஊற்றி தம்மில் வச்சிடணும். நான் வந்து இது என்னது, எத்தனை ml? 100 ml. 100 ml இது? ஆமாம், 100 ml ஊற்றிருக்கேன். இப்போ அப்படியே நம்ம தம்மில் வைக்க போகிறோம். கீழே வந்து வெறும் கங்கு மட்டும்தான் இருக்குது, எதுவுமே எரியக்கூடாது. இந்த மாதிரி இப்போ மூடிட்டு இது மேலே நம்ம நல்லா காற்று போகிற மாதிரி மூடிடணும். மூடிட்டு இந்த கங்கெல்லாம் எடுத்து இது மேலே வச்சிடணும். நம்ம எரிச்சிட்டு இருந்ததெல்லாம் வச்சிடணும். இது மேலே போட்டு விட்டோம். மேலேயும் இந்த மாதிரி கங்கு போட்டாச்சு. அடியிலே லைட்டாக கங்கு இருக்குது. நடுவில் பிரியாணி இருக்குது. இந்த மாதிரி காற்று போகாமல் ஒரு 10 நிமிஷம் தம்மில் வச்சுருந்தோன்னா போதும், பிரியாணி ரெடி ஆயிரும். எடுத்து நல்லா ஃபஸ்ட்டு கிண்டி விட்டுக்கலாம். வளையுது. இந்ததே வளையுது பாரு. நான் அந்த கரண்டியை போய் எடுத்தேன். ஓகே, பிரியாணி ப்ரிப்பரேஷன் டன். டன் டனா டன். சூப்பராக தான் வரும். பிரியாணி யம்மி யம்மியாக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாரு, பருக்க பருக்கையாக இருக்குல்ல, செம்மையாக இருக்குது.